ஹசனாபாதி, நான் நிகழ்ச்சி உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 81வது வாக்குறுதியாக அவர்கள் சொன்னது பேரீச்சை வளர்க்க சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்றாங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதானமாக முதல் 5 வாக்குறுதி பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன? 80% மேலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்களே ஏற்கனவே. அந்த சதுரங்க வேட்டைங்கிற படத்தில் நட்டுங்கிற நடராஜ் சொல்லுவார், ஒருத்தரை வந்து ஏமாற்றணுன்னா அவருடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லி. அப்படி தூண்டப்பட்ட ஆசைகள் தான் அந்த 505 வாக்குறுதிகளுமே. அதில் ஏறக்குறைய 90% நிறைவேறி இருந்தாலே அவங்க வந்து வாக்கு கேட்பதற்கு பாக முகவர்கள்லாம் அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மக்கள் தானாக சென்று வாக்களித்து விடுவார்கள். இந்த 81வது வாக்குறுதி நீங்கள் சொன்னது போல் தூத்துக்குடி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் வந்து இந்த பேரீச்சை விளைவதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. அதை விளைவிப்பதற்கு நாங்கள் 500 கோடியை ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க ஞாபகத்தில் இருக்காங்கிறது தெரியலை. அடுத்ததாக வந்து 82வது வாக்குறுதியாக ஆழ்துளை கிணறுகள் வந்து இதில் வந்து மலைப்பகுதிகளில் வாழ்வாதாரத்திற்காக அங்கே வந்து தொழில் செய்வதற்காக வருகின்றவர்கள் அங்கே ஆழ்துளை கிணறுகளை தோண்டிவிட்டு ஆழ்துளை கிணறுகளை மூடாமலே சென்று விடுகிறார்கள். அதனால் விபத்துகள் நடக்கிறதுன்னு. இப்படி ஆழ்துளை கிணறுகள் மூலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ற நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் இருந்தபோது திருச்சியில் நடந்த அந்த ஒரு ஆழ்துளை கிணறுல ஒரு சிறுவன் விழுந்ததும் அந்த இதில் வந்து ஒரு ஏறக்குறைய 24 hours எந்த இடத்திற்கும் செல்லாமல் அமைச்சர் அங்கே இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக போராடியதும் அனைவருக்கும் தெரியும். அதை கூட அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்களாங்கிறது தெரியலை. நீர் மேலாண்மையை பற்றி சொல்லியிருக்காங்க, அழகாக தான் சொல்லியிருக்காங்க. அதுலெல்லாம் அற்புதமாக வந்து தேன் தடவி சர்க்கரை என்று எழுதப்பட்ட பேப்பர் அது இனிக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்து அதை நக்குனாலும் இனிக்காது, அதை சுவைத்தாலும் இனிக்காது. இதில் இனிச்சிருக்கு. இதில் அதுதான் சொல்கிறேன். அதுதான் அந்த நட்டு சொல்கிற கதை தான். ஆசையை தூண்டுனீங்கன்னா ஏமாற்றிடலாம். நீர் மேலாண்மையை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க. காவிரி குண்டாறு இணைப்பு, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஜஸ்ட் லைக் தட்டா எடப்பாடியார் வந்து 4.5 ஆண்டுகளில் முடித்துவிட்டு 95-96% வேலைகளை முடித்துவிட்டு போனார். அந்த மிச்சம் இருக்கிற அந்த 5% வேலைகளை முடித்து திறப்பு விழா நடத்துவதற்கு ஏறக்குறைய 3 to 4 ஆண்டுகளை எடுத்துக்கொண்ட செயலற்ற அரசு தான் அந்த அரசுங்கிறது மக்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் இருக்கிற மக்களே அதனால் பலனடைகின்ற அந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கொண்ட அந்த மக்களே மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடப்பாடியார் அவர்களுக்கு உருவாக்கியது. மக்கள் மொத்தமாக நீங்கள் உங்களை போன்ற சமூக ஊடகங்களில், உங்களை போன்ற காட்சி ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டது. காவிரி குண்டாறு வந்து இவங்க பண்ணாங்களாங்கிறது தெரியலை. அதாவது இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவர் தந்தையார் கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே கச்சத்தீவை வந்து ஏதோ இவருக்கு தெரியாமல் யாரோ தாரை வார்த்தது போல் 74 இவர் ஆட்சியில் இருக்கிற போது தான் வந்து கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் தாரை வார்த்த போது இவர் வந்து நான் வந்து உண்ணாவிரதமாக இப்போ பண்ண மாதிரி காலை சாப்பாட்டுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு இடையில் ஒரு உண்ணாவிரதத்தை பண்ணியிருந்தா கூட அன்றைக்கி வந்து அதை விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு என்று சொல்லி பெருபாரிங்கிற ஒரு வழக்கை கொண்டு, ஏன்னா பங்களாதேஷுக்கு ஒரு பகுதியை, பெருபாரிங்கிற இந்தியாவினுடைய ஒரு பகுதியை இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த போது அந்த பெருபாரியை தாரை வார்த்தது தப்பு. இந்தியாவில் நீங்கள் பிரதமராக இருக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இந்தியாவினுடைய ஒரு பகுதியை கூட, ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்டை கூட கொடுப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லி பெருபாரி என்ற வழக்கில் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு டிக்டமை பாஸ் பண்ணிச்சு, ஒரு சட்டத்தை உருவாக்கியது. அதை பேஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் கச்சத்தீவை தாரை வார்த்தது தவறு என்று அதற்கான வழக்கை தொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அப்படி வந்து நீர் மேலாண்மையை பற்றியெல்லாம் இவங்க பேசுகிறதுக்கு இவங்க எந்த விதமான எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு நாங்கள் தான் செய்கிறோன்னா, உங்கள் அப்பா காலத்துலேயும் நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட் பண்ண போட்டிங்க, உங்கள் ஆட்சி காலத்துலேயும் கச்சத்தீவை மீட் பண்ண போடுறீங்க, அடுத்து உதயநிதி காலத்துலேயும் போடுவீங்க, அப்புறம் அதுக்கு பிறகு இன்பநிதி காலத்தில், ஏன்னா நவீன கால மன்னராட்சி தானே நடந்துகிட்டு இருக்குது, நடக்கலாம். நெல்லை தூத்துக்குடியில் வந்து கன்னிகா மதகு கால்வாய்கள் அமைப்போன்னு சொல்லியிருக்கீங்க, பண்ணுனீங்களா தெரியலை. புதிய நீர்வள ஆதாரங்களை அமைப்போன்னு சொல்லியிருக்கீங்க. ஏறக்குறைய வந்து 22,000 ஏரிகளை தமிழகத்தில் தூர்வாரிய குடிமராமத்து நாயகன் என்ற பெயரை பெற்றவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். நீங்கள் புதிய நீர்வள ஆதாரங்களை விடுங்க, பழைய நீர்வள ஆதாரங்களாக இன்றைக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 637 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கிறதுல நீங்கள் வந்து இன்றைக்கி எபரால்டுங்கிற நிறுவனத்திற்கு ஏறக்குறைய 2,500 குடியிருப்புகளை கட்டுவதற்கான ஆணையை கொடுக்க போகிறாங்க. அதற்கான இது வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற நீராதாரங்களை மூடாமல் இருந்தீங்கனாலே அது இந்த சமுதாயத்திற்கு செய்கின்ற மிகப்பெரிய நல்ல பலனாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான பகுதியாக இந்த பகுதி இருக்குது இல்லையா? சென்னையினுடைய பெருவெள்ளம், அதை நிர்வகிப்பதற்கான, மேலாண்மை செய்வதற்கான ஒரு குழு அமைக்கப்படும்லாம் சொன்னாங்க. அந்த செயல்படுத்தியிருக்கிறாங்களா? எப்படி பார்க்குறீங்க? அரசு அமைந்தாப்புல ஒரு 29 குழு அமைச்சாங்க. அந்த குழுவையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு கூட ஒரு குழு அமைச்சாங்க. ஆனால் எதுவும் நடந்ததா தெரியல. ஜவஹர் நேசன் வந்து கல்வித்துறையிலேருந்து வெளியேறினார். இதில் ஒன்றும் நடக்கலை, இது வெற்றறிக்கைன்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து அந்த 88வது வாக்குறுதியிலேருந்தே ஆரம்பிச்சிருவோம்.
உயர்மட்ட பாலங்கள் அமைப்பது பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தண்டராம்பட்டு தொகுதியில் அகரம் பள்ளிப்பட்டுங்கிற ஏரியாவில் 16 கோடி ரூபாய்க்கு 2 மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட அந்த 16 கோடி ரூபாய் பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதுங்கிறது சென்ற ஆண்டு வெள்ளத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த தண்டராம்பட்டு தொகுதி யாருடைய தொகுதின்னு கேட்டிங்கன்னா ஏவாவேலு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய சொந்த தொகுதி. இதை விட கேவலம் வேற எங்கேயும் கிடையாது. ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழிச்சில 2 மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது, 2 மாதம் கழிச்சு 16 கோடி ரூபாய் பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதுதான் இந்த அரசினுடைய லட்சணம். ஏரி குளங்கள் பாதுகாப்பு திட்டம் 89. ஏரி குளங்களுக்கு நீங்கள் வள்ளுவர் கோட்டத்தை சொல்லலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களால் தூர்க்கப்பட்டு அங்கே அமைக்கப்பட்ட அந்த இடத்து பேரே வந்து வள்ளுவர் கோட்டம். அது என்ன கோட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நீர்நிலை தான் அது. அது போல வந்து தடுப்பணைகள் அமைப்பதற்கு நீங்களும் தானே கட்டினது நீங்களும் தானே இல்லை கட்டினது வள்ளுவர் கோட்டத்தை கட்டினது அவர் கலைஞர் கருணாநிதி, நாங்கள் கிடையாது. அடுத்ததாக வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவங்க வீராணா ஏரியிலேருந்து என்னென்ன பண்ணி கொண்டுட்டு வந்தாங்கங்கிறது அன்றைக்கு லெவலில் சத்யநாராயணங்கிற கான்ட்ராக்டர்களுக்கு வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பே 12 கோடி ரூபாய் 1969 கொடுக்கப்பட்டு அந்த சத்யநாராயணா ஓரிரு வாரங்களுக்குள்ளே தற்கொலை செய்து கொண்டு சர்க்காரியா கமிஷன் விசாரணை என்ன நடந்தது, முரசொலி மாறனுக்கு எத்தனை கோடி அன்றைய லெவலில் கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு கிரவுண்டோடைய விலை வந்து 45,000 ரூபாய்ங்கிற அளவிற்கு மதிப்பிட்டு இதில் வந்து குற்றம் நிரூபிக்கப்படவில்லையே தவிர குற்றம் நடைபெறவில்லை என்று சர்க்காரியா கமிஷன் சொன்னதை ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். அதுதான் சர்க்காரியா கமிஷன் ஊழல். ஏதோ ஒரு நீர்நில ஆதாரத்தை அவங்க உருவாக்குனதா சொன்னீங்க, எனக்கு தெரியவில்லை. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2012 கண்ணன்கோட்டம் தேர்வாய் கண்டிகைங்கிற இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தடுப்பணையை மிகப்பெரிய ஏரியை அமைச்சாங்க. 22,000 ஏரிகளை தூர்வாரிய எடப்பாடியார் அவர்கள் குடிமராமத்து நாயகனாக திகழ்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லி இன்றைக்கு வந்து இந்த தஞ்சை மண்டலத்தில் தடுப்பணைகள் அமைப்பதற்காக மட்டும் 2,000 கோடி ரூபா ஒதுக்குறதா வந்து 90வது இதில் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வடுவூர் ஏரி எங்க தஞ்சை மண்டலத்தில் அதில் திமுக சொன்னதில் வந்து முக்கியமானது சென்னை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நகரமைப்பு வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் அறிஞர்கள் மற்றும் நீர்வளத்துறை வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும். திருப்புகழ் கமிட்டி உருவாக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தானே சென்னையில வெள்ளம் இல்லாத சென்னை உருவாக்கி இருக்காங்க. திருப்புகழ் கமிட்டி அமைச்சிங்க ரைட்டா, இறையன் பையனுடைய பிரதரு. அந்த ரிப்போர்ட் முதல்ல வெளில வந்துச்சா? அவ்வளவு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய சிதம்பரம் ரகசியமா அது? அப்போ அதில் ஏதோ தவறு நடந்திருக்கு. ஏன்னா என்னென்னலாம் இவங்க ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்க திமுக காரங்கிறத அந்த ரிப்போர்ட்ல வந்திருக்க முடியல. இல்ல திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கை வெளியில வரல, ஆனா சென்னையில் தண்ணி இல்லாத ஒரு சூழல் உருவாக்கி அதுதான் அதனுடைய ரிசல்ட்டாக இருக்கும். இல்லை ரிசல்ட்டுங்கிறது இப்போ மழை வந்ததுக்கு பிறகு தான் தெரியும், அடுத்த வாரம் தான் தெரிய வரும்னு வச்சிங்களா. இப்போ நம்ம பேச முடியாது. இவர்களுடைய அந்த நீர் மேலாண்மை தான் நம்ம தான் நண்பர் சசிகுமார் சொன்னார். 637 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்கிற பள்ளிக்கரணை ஏரியை தூற்று இன்றைக்கு 30 ஏக்கர் பரப்பளவில் தான் அந்த என்ன நிறுவனம், எமரால்டு நிறுவனத்தில் 2,500 குடியிருப்புகள், அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான வேலையை ஏற்கனவே வந்து கௌரிவாக்கத்தில் ஒரு கட்டடம் வந்து இதில் புதைந்து போனது அனைவருக்கும் தெரியும். 150 பேர் இறந்து போனாங்கன்னு சொல்லி அன்னைக்கு வந்த நிகழ்ச்சி. இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகும் நாங்கள் செய்கிற தவறை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருப்போம், எங்களுடைய கடமையை செவனே செய்வோங்கிற அடிப்படையில் அவங்க வந்து 30 ஏக்கர் பரப்பளவை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ராம்சார் சைட்டு. அதில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை தாண்டி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த கட்டமைப்பும் கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் ராம்சார் சைட்டு. சரி, அதை விடுங்க. நீர் மேலாண்மையை செய்கிறதற்கு நாங்கள் ஏதோ செய்கிறோன்னு சொல்கிறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் அற்புதமான திட்டம். சென்னை பகுதியில் வந்து ஏறக்குறைய நிலத்தடி நீர் வந்து 13% உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் ஏதாவது செயல்படுத்தியிருக்கீங்களா? அதை செயல்படுத்துவதற்கான ஏதாவது ஒன்றை செய்திருக்கிறீர்களா? சும்மா வந்து சர்க்கரைன்னு எழுதி நக்கி கொண்டே இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. முகத்துவாரங்களை தூர்வார் என்ற வேலையை செஞ்சுருக்கீங்களா? என்ன நீங்கள் உங்களால் செய்யப்பட்ட வேலைகள் என்ன? நீங்கள் இந்த இப்போ எடுத்திருக்கிற நீங்கள் இந்த 10 வாக்குறுதிகளில் ஏதாவது ஒரு 2வது நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று சொன்னால் எதுவுமே நிறைவேற்றப்படலை. அதுதான் வருத்தற்குரிய. காசிநாத பாரதி நேரடியாகவே அதிமுக ஆட்சியை குறிப்பிட்டு தான் சொல்கிறாங்க. 2015 பெய்த அந்த பெருமழையை குறிப்பிட்டு தான் பேசுகிறாரு. இதுக்கு உங்களுடைய பதில்? 15 வந்து நூற்றாண்டுகளில் இல்லாத மழை, 2 நாட்களில் 65 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதை வந்து வானியல் ஆய்வு மையம் கூட சொன்னிச்சு 1909க்கு பிறகு மிக அபரிமிதமாக பெய்த மழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குற்றச்சாட்டுகள் யார் வேணாலும் சொல்லலாம், அவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, சென்னையை சுற்றி இந்த 4 மாவட்டங்களில் நடந்த வெள்ளத்தின் போது இந்த பகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் கூட களத்திற்கு வரவில்லைங்கிறத மக்கள் நல்லா உங்களுக்கு தெரியும். நல்லாவே கவுன்சிலர்கள் கூட களத்துக்கு வரவில்லை. மக்கள் வந்து வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றார்கள்ங்கிறது ஒன்று தெரியும். 2வது, தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த 4 மாவட்டங்களில் வெள்ளம் வரப்போகிறது என்று எச்சரித்ததற்கு பிறகும், மத்திய வானிலை மையம் எச்சரித்ததற்கு பிறகும் இவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால் அந்த வெள்ளத்தில் மிக ஆயிரக்கணக்கான உயிர்கள், அது விலங்குகள் உட்பட, மாடுகள் இதுகள் உட்பட காயல்பட்டினங்கிற ஒரு ஊரே காணாமல் போச்சு. அங்கே இறந்து போன மனிதர்களை எரிப்பதற்கு கேஸ் சிலிண்டரை நேரடியாக கொண்டு போய் ஸ்பாட்டில் வச்சு எரித்தாங்க.
அன்றைக்கு வந்து அந்த வெள்ளத்திற்கு சென்று அதுதான் நீங்கள் சொன்னது அந்த மூர்த்தி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 4 நாட்களுக்கு பிறகு கண்டெடுக்கப்பட்டார்னு சொல்லி அந்த பகுதியில் சென்ற ஒரு ட்ரெயின் கூட வந்து இடையிலே நிறுத்தப்பட்டு மக்களை ரெஸ்கியூ பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்தில் பெங்களூருக்கு சென்று யார் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது இந்த தமிழகத்திற்குன்னு சொல்கிறாரோ டிகே சிவகுமார் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு சென்றாருங்கிற விமர்சனம் எழுந்ததெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஏறக்குறைய அந்த சாயல்குடி தானே, சாயல்குடியில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். கேஸ் சிலிண்டரை கொண்டு போய் வச்சு தகனத்தை வந்து ஸ்பாட்லேயே பண்ணாங்க. அப்படி ஒரு கேவலமான சூழ்நிலையில் மத்திய அரசு எச்சரித்ததற்கு பிறகு, மத்திய வானிலை மையம் எச்சரித்ததற்கு பிறகும் இவங்க வந்து சரியாக செயல்படாமல் இருந்துட்டு மத்திய அரசு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதெல்லாம் தமிழக மக்கள் நல்லாவே தெரியும், மக்களுக்கு நல்லாவே தெரியும். சென்னையில் 6000 ரூபாய் கொடுத்து விட்டு அந்த 4 மாவட்டங்களில் அவர்களுக்கு எந்த விதமான இதையும் கொடுக்கல, அவர்களுக்கு எந்த விதமான இழப்பீட்டுத் தொகையும் கொடுக்கலங்கிறதையும் அந்த பகுதியில் இருக்கிற அந்த 4 மாவட்ட மக்கள் நன்றாக அறிவார்கள். என்றைக்கோ 4 நாட்கள் 5 நாட்கள் கழித்து கனிமொழி அங்கே சென்றார்னு சொன்னாங்க. அமைச்சரே நீங்கள் 4 நாட்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கிறீங்க. அனிதா ராதாகிருஷ்ணனே எங்கே இருந்தார்னு தெரியல, அவ்வளவு கட்டுப்பாடற்ற சூழ்நிலையில் அங்கே இருந்துச்சு. அப்போ அங்கே போய் யார் அவர்களுடைய பாதுகாப்பு பணியில் யார் செயல்பட்டா? தமிழக அரசு செயல்பட்டுச்சா? அரசு இயந்திரம் செயல்பட்டுச்சா? நாங்கள் பிரதான எதிர்க்கட்சியாக இந்த அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய கடமை. நாங்கள் அதை செய்கிறோம். நாங்கள் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம், 22,000 ஏரிகளை தூர் வரணும். அதனால தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வறட்சி இல்லைங்கிற சூழ்நிலையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் நீங்கள் சொல்லுவீங்க, நான் வந்து திருக்கோலக்காரன்னு சொல்லுவீங்க. அந்த தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எடப்பாடியார், நீங்கள் அறிவிக்கலை. நீங்கள் அங்கே மீத்தேனை எடுப்பதற்காக துணை முதல்வராக இருந்தபோது கையெழுத்து போட்டவர் நீங்கள். அதுங்க ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி கொடுத்தவங்க நீங்கள். கேட்டால் நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க தான் வர சொன்னோம், பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. உங்களை போன்ற வெற்று வார்த்தைகளை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தோம். இன்றைக்கி அதனால தான் அங்கே வந்து மற்ற தொழில் நிறுவனங்கள் மற்ற ONGCயோ எதுவுமே வந்து ஏற்கனவே இருக்கிறதை தவிர புதிய நிறுவனங்கள் வர முடியாத சூழ்நிலையில் இருக்குது. உங்களைப் போல் நாங்கள் வந்து பொய்யாக எதையும் பேசுபவர்கள் கிடையாதுங்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மக்களின் நலனில் சார்ந்த இயக்கம் அப்படிங்கிறத சொல்ல